ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேசிக்ஸில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கு, மிஷின் லேர்னிங்கு, டீப் லேர்னிங், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர். சரி, இது எப்படி வந்து ஒன் பை ஒன்னாக எப்படி வந்தது அப்படின்னு அதோட ஹிஸ்ட்ரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டானில் இல்லை பேசிக்ஸில் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதுவோம். ப்ரோக்ராம் எழுதுறப்ப அது என்ன பண்ணும் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் தானே. ஸோ அதுதான் நம்ம எழுதி கம்ப்யூட்டர் கொடுப்போம். கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ப்ரோக்ராமை படிச்சுட்டு அதில் என்ன நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கமாண்ட் கொடுத்துருக்கோமோ அதை வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து. இது ஆரம்ப காலத்தில் இருந்த ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமில் வந்து இப்படி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஏஐ வந்தது. ஏ என்பது இப்பயே கிடையாது, முன்னாடியே வந்துச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 50-60 வருஷம் முன்னாடியே வந்துச்சு. பட் அப்போ இருந்த டெவலப்மெண்ட் என்பது கம்மியாக இருந்தது உங்களுக்கு. அப்போ இருந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐல என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பிக்சர்ஸ் கொடுப்போம் உங்களுக்கு. நூற்றுக்கணக்கான பிக்சர்ஸ் கொடுத்தா அப்படின்னா அது என்ன பண்ணும் உங்களுக்கு பிக்சர்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க, ரெகக்னைஸ் பண்ணிக்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த பிக்சரில் இது நம்ம ஏதாவது எத்தனை டாக் இருக்குது எத்தனை கேட் இருக்குது சொன்னோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு வந்து பதில் சொல்லும் உங்களுக்கு வந்து. ஏன்னா இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ. இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆச்சு உங்களுக்கு வந்து. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிச்சது உங்களுக்கு வந்து. மிஷின் லேர்னிங் என்பது அதுவும் என்ன வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ல உங்க டெவலப் பண்ண அப்புறம் அதுக்கு என்ன பண்ணாங்க, டேட்டா ஃபீட் பண்ணாங்க உங்களுக்கு வந்து. ஓகே, நிறைய பிக்சர்ஸ், இமேஜஸ், உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து டேட்டா ஃபீட் பண்ணுவாங்க. அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்க காமன் பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கும் உங்களுக்கு வந்து. காமனாக எத்தனை அனிமல்ஸ் இருக்குது, எத்தனை டாக், எத்தனை கேட் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு அதுக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது என்ன பண்ண அப்படின்னா ஓகேங்களா, அதுக்கு லேர்ன் பண்ண அந்த காமன் பேட்டர்ன் பேஸ் பண்ணி ரூல்ஸ் எழுதிக்கும் உங்களுக்கு வந்து. செட் ஆஃப் ரூல்ஸ் எழுதிக்கும். அதுதான் நம்ம மாடல் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ அது எழுதின ரூல் தான் என்ன பண்ணும், ரூல் புக் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, இல்லாட்டி ரன் புக் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, இல்லாட்டி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அது பேஸ் பண்ணி என்ன பண்ணும் உங்களுக்கு அவுட்புட் வந்து கொடுக்குது. இப்படி தான் வந்து உங்களுக்கு ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் மெஷின் லேர்னிங் வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆச்சு உங்களுக்கு வந்து. அப்போ மிஷின் லேர்னிங் அப்பயே பார்த்தீங்க எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு லேர்னிங் ஃபேஸ், அதுக்கப்புறம் மாடல், அதுக்கப்புறம் அவுட்புட். லேர்னிங் ஃபேஸை நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் வால்யூம் ஆஃப் டேட்டா கொடுப்போம் உங்களுக்கு. டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ, ஆடியோ, லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா கொடுக்குறப்ப அது நான் மிஷின் லேர்னிங் அல்காரிதம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் என்ன பண்ணும் உங்களுக்கு அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் இருக்க பேட்டர்ன்ஸ்லாம் ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கே என்ன பண்ணும் தனியாக ஒரு ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து அதுவே டிஃபைன் பண்ணிக்கும் உங்களுக்கு. ஓகேப்பா, இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து. ஏன்னா இப்படிலாம் சப்போஸ் நாலு நாலு கால், ஒரு வால், ஒரு தலை, ரெண்டு காது இருந்ததுன்னா ஓகே இது ஒரு அனிமல் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் உங்களுக்கு அது சின்னதாக இருக்குது ஓகேங்களா, பழகுது இம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து கேட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரஃபாக இருக்குது பெருசாக இருக்குன்னா அது டைகர்னு எடுத்துக்கோங்க. இப்படி தான் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து அதுக்கு கொடுத்த டேட்டா பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அது ரெகனைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த அதுவே ரூல் எழுதிக்கோங்க. அந்த ரூல் தான் நம்ம என்ன சொல்லலாம் ரன் புக்குன்னு சொல்லலாம், ரூல் புக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி மாடல் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அதுதான் என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த அந்த மாடல் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் மிஷின் லேர்னிங் இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆச்சு உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் டீப் லேர்னிங் வந்தது. டீப் லேர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பசங்களுக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து எப்படி நம்ம வந்து எல்கேஜி, யுகேஜிக்கு நம்ம அனுப்பிச்சு வந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் குடுக்குறோமோ, அதே தான் உங்களுக்கு வந்து டீப் லேர்னிங்னு நடக்கும் உங்களுக்கு. டீப் லேர்னிங் நம்ம குழந்தைகிட்ட ஒரு டாக் ஃபோட்டோ கிடைக்குது. டாக் அப்படின்னா அதை ரெகக்னைஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், வேற மாரி இருக்கிற டாக் எடுத்துன்னு வந்து காட்டக்கூடாது. டாக்க நான் ஈஸியா கண்டுபிடிச்சிரும் உங்களுக்கு வந்து. தட் இஸ் கால்ட் பேட்டர்ன் ரெகக்னிஷன் அப்படி சொல்றது வந்து. ஓகேங்களா. பில்ட் ஏ பேட்டர்ன். அப்ப அந்த குழந்தையோட மூளை என்ன பண்ணும் உங்களுக்கு ஒவ்வொன்னும் அவங்க சொல்ல சொல்ல அந்த விஷுவல வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அது ஒரு பேட்டர்ன் என்ன பண்ணும் உங்களுக்கு பிரெயின்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10 ஓகேங்களா 10 ஃபோட்டோ காட்டுறீங்க. அது 3 நாய் இருக்குது, 2 புலி இருக்கு அப்படின்னா, எத்தன நாய் இருக்குன்னு கேட்டா கிளியரா சொல்லும். 3 நாய் இருக்குன்னு சொல்லும் உங்களுக்கு. அப்ப குழந்தையோட மூளை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், லேர்ன் பண்ண அது என்ன பண்ணும், அதோட மூளையில வந்து அந்த பேட்டர்ன்ஸ் வந்து விஷுவலா உங்களுக்கு இருக்கிறத அந்த பேட்டர்ன்ஸ ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து உங்களுக்கு மூளையில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் உங்களுக்கு. அ அப்ப டீப் லேர்னிங் நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், நியூரல் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. அந்த நியூரல் நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரியே உங்களுக்கு அது வந்து ஒர்க் ஆகும். எப்படி ஒரு ஹியூமன் பிரெயின் வந்து ஓகேங்களா, ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு இமேஜ காட்டுறப்ப அது விஷுவலா அந்த இமேஜ பேஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு அதில் பேட்டர்ன் ரெகனைஸ் பண்ணிக்க எப்படி அதை ஸ்டோர் பண்ணுதோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் இருக்குது. நியூரல் நெட்வொர்க் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது.
ஒரு மனுஷனோட மூளை எப்படி ஒர்க் ஆகுது அப்படியே தான் உங்களுக்கு வந்து நியூரல் நெட்வொர்க்கில் இருக்க உங்களுக்கு வந்து நியூரல் நெட்வொர்க் உங்களுக்கு டீப் லேர்னிங்கில் இருக்க நியூரல் நெட்வொர்க் அப்படி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு ஒரு 100 டாக் பிக்சர் ஒரு 50 புலி லைன் பிக்சர் கொடுத்தோம்னா அது ஈஸியாக என்ன பண்ணும் அந்த பேட்டர்ன் ரெகனைஸ் பண்ணிக்க அது கரெக்டாக என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து ஓகேங்களா அதில் வந்து எப்படி குழந்தை எப்படி அதோட மூளையை ஸ்டோர் பண்ணி வைக்குது அதே மாதிரி இது என்ன பண்ணும் உங்களை நியூரல் நெட்வொர்க் வந்து ஓகேங்களா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோ உங்களுக்கு வந்து. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு இப்போ இருக்க எல்லா ஏஐ மாடலும் சரி உங்களுக்கு எல்லா எல்எல்எம் மாடல்ஸும் சரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நியூரல் நெட்வொர்க் டீப் லேர்னிங் தான் நம்ம யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஏஐ வந்த காலகட்டத்தில் மொத்தம் 3 எராவே பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எரா ஒன்று என்பது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூல் பேஸ்ட் ஏஐ சொல்லலாம். ரூல் பேஸ்ட் சைடு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ட்ரெடிஷனல் ப்ரோக்ராம்லேயே நம்ம என்ன பண்ணோம் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எழுதுவோம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணது அந்த சிஸ்டமே ஒர்க் ஆகும் உங்களுக்கு வந்து. அப்போ தான் அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா ரூல் பேஸ்ட் ஏஐன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அது என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து 1950லேருந்து 1980 வரைக்கும் உங்களுக்கு அதுதான் யூஸ் பண்ணாங்க. அப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இதோட என்ன இது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சொல்கிறீங்க ஓகேங்களா இது மாதிரி இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் மட்டும் கொடுத்து அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண உங்களுக்கு வந்து அதுக்கு வெளியே நீங்கள் ஆன்சர் கொஸ்டின் கேட்டால் அதெல்லாம் ஆன்சர் பண்ண தெரியாது. எக்ஸாம்பிள்னா நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஏர்டெல் இல்லாட்டி ஜியோட கஸ்டமருக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு மெனு இருக்கும் உங்களுக்கு அந்த மெனு தான் நீங்கள் ஃபாலோ பண்ண அது சொல்கிற கொஸ்டின் தான் அது அதுக்கு என்ன ஆப்ஷன் அந்த கொஸ்டின் தான் நீங்கள் கேட்கணும். அது சம்மந்தமே இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்க இன்னைக்கு சென்னையில் மழை வருமா இன்னைக்கு என்ன டெம்பரேச்சர் கேட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே பதில் சொல்லாது உங்களுக்கு. ஏன்னா அந்த கஸ்டமர் கேர் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரூல் பேஸ்ட் ஏ இதே சொல்ல உங்களுக்கு அதுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே யார் என்ன பண்ண உங்களுக்கு அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மனுக்கு போவோம் உங்களுக்கு வந்து சரிங்களா. அப்போ இதெல்லாமே என்ன சொல்லலாம் ரூல் பேஸ்ட் ஏஐ சொல்ல உங்களுக்கு வந்து. ரெண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் லேர்னிங் எரா அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அது வந்து 1990லேருந்து 2000 வரை இருந்தது தான் மிஷின் லேர்னிங் எரா. அப்போ மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா 1990லேயே வந்துச்சு உங்களுக்கு வந்து. அப்பயே என்ன பண்ணும் உங்களுக்கு மிஷின் லேர்னிங் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா இப்போ இருக்க மாதிரி அட்வான்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு வந்து. ஏன்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1990 2000 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருந்தாங்க. அவங்களே என்ன பண்ணாங்க அப்படின்னா இது மாதிரி வந்து மில்லியன்ஸ் ஆஃப் கோடு வந்து எழுதுறதுக்கு பதிலாக அவங்க என்ன சொன்னாங்க ஓகேங்களா லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து சைமல்டேனியஸாக ரீட் பண்ணுற ஒரு சிஸ்டம் என்ன அப்படின்னா மிஷின் லேர்னிங் வந்து உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணாங்க உங்களுக்கு வந்து. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு மிஷின் லேர்னிங் லார்ஜ் வால்யூம் ஆஃப் நம்ம வந்து டேட்டா வந்து நம்பர்ஸ் டெக்ஸ்ட்டு பிக்சர்ஸ் ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ் என்ன பண்ண உங்களுக்கு அதெல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு அது வந்து பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணிட்டு சரிங்களா அதுக்கப்புறம் அது என்ன பண்ண அதுக்குள்ளே இருக்கிற என்ன பண்ண அது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக் கிரியேட் பண்ணிக்க தட் இஸ் கால் ரன் புக் ஆர் ரூல் புக்குன்னு சொல்லலாம் இல்லாட்டி இது மாடல்னு சொல்லலாம் உங்களுக்கு. அந்த மாடல் என்ன பண்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டேட்டா போய் கொடுத்தாலும் அது ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பக்காவாக உங்களுக்கு ஆன்சரை கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு வந்து. இப்படி தான் மிஷின் லேர்னிங் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லுது உங்களுக்கு மிஷின் லேர்னிங் இது மிஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸு அல்காரிதம் யூஸ் பண்ணாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டிசிஷன் ட்ரீன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சப்போர்ட் வெக்டார் மெக்கானிக்ஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இயர்லி நியூரல் நெட்வொர்க்ஸ்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ இந்த மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணது தான் உங்களுக்கு எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் மிஷின் லேர்னிங் இதுதான் யூஸ் பண்ணாங்க உங்களுக்கு. டிசிஷன் ட்ரீ அப்படின்னா எஸ்ஆர்னோ கொஸ்டின் உங்களுக்கு வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு சிஸ்டம் ஒரு 20 கொஸ்டின் எல்லாமே எஸ்ஆர் நோ டைப்பு. அப்போ நீங்கள் சொல்கிற எஸ்ஆர் நூறு ஆன்சர் வச்சு என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக் அதுவே என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்துடும் உங்களுக்கு அதுதான் டிசிஷன் ட்ரீன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து தான் உங்களுக்கு சப்போர்ட் வெக்டார் மிஷின் சொல்லலாம் இந்த கிரேட் டிவைடர் சொல்லலாம். ஏன்னா ஒரு 10 ரெட் மார்பிள்ஸும் ஒரு 10 ஒயிட் மார்பிள்ஸும் நீங்கள் வந்து ஒரு டேபிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கு இடையே உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டுத்துக்கு இடையில காமனாக இருக்க லைனை வந்து அது ட்ராப் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அதுதான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்லி நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. இப்போ இருக்கிறது கிடையாது முன்னாடி இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் ஓகேங்களா. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தானே பண்ண உங்களுக்கு அது கேப்பபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. அது வந்து ஒரு கொஞ்சம் சின்ன குழந்தையோட மூளை எப்படி வேலை செய்யுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூரல் நெட்வொர்க் உங்களுக்கு வந்து வேலை செய்யும் சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ இயர்லி ஸ்டேஜில் இருந்த அந்த 1990 2000 இருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த மிஷின் லேர்னிங் மாடல் செய்யுதுன்னா ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்த மாட்டோம் உங்களுக்கு. ஃபார் டெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா அது என்ன பண்ணும் உங்களுக்கு அவுட்புட் டெக்ஸ்ட்டாக கொடுக்கும்.
அது மாதிரி அதே மாதிரி இங்கே இன்புட் நீங்கள் ஆடியோவாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் அவுட்புட் ஆடியோ தான் கொடுக்கும் உங்களுக்கு வந்து. இது என்னன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு வேலை மட்டும் தான் பண்ணும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷினிங் மாடல் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஓகேங்களா, டெக்ஸ்ட் வீடியோ இமேஜ் ஆடியோ எல்லாமே ஒரே நேரத்தில் பண்ணாது உங்களுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி தான் பண்ணும் உங்களுக்கு வந்து. அதான் அதில் லெகாசி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாடல், உங்களுக்கு இமேஜை ப்ராசஸ் பண்ண ஒரு மாடல், வீடியோ ப்ராசஸ் பண்ண ஒரு மாடல்னா தனித்தனியாக நான் வந்து நம்ம வைக்க முடியாது. இது பெரிய டிராபேக் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. இதுதான் மிஷின் லேர்னிங்ல இருந்து பெரிய டிராபேக் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன வந்து 2017 வந்து ஒரு பெரிய மாற்றம் நடந்தது உங்களுக்கு. மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஒரு பெரிய சூறாவளி வறுமை வந்து அடிச்சு காலி பண்ணிட்டு போச்சு அத்தனையும் உங்களுக்கு. அதுதான் பெரிய பிரேக் தருங்க. அந்த 2017 பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க உங்களுக்கு. அது பேர் பார்த்தீங்க அப்படின்னா அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்னு அந்த ரிசர்ச் பேப்பரோட உங்களுக்கு வந்து ஓகேங்களா நேம் அப்படி சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இந்த பேப்பர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் இன்ட்ரடியூஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் இந்த பேப்பர் தான் ரிலீஸ் பண்ணாங்க உங்களுக்கு. அப்போ இந்த பேப்பரில் தான் என்ன பண்ணாங்க, ஆல் இஸ் அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் என்பது இந்த பேப்பரில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சராக வந்து கூகுள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து அட்டென்ஷன் சொல்ல உங்களுக்கு வந்து. எப்போ நம்ம ஏற்கனவே சொன்னால் கம்ப்யூட்டரில் ஆதி காலத்து கம்ப்யூட்டரில் என்ன பண்ண வேர்ட் பை வேர்ட் ரேட் பண்ண உங்களுக்கு வந்து. அப்போ என்ன பண்ண உங்களுக்கு பெரிய ஒரு 50 ஒரு 5000 வேர்ட்ஸ் இருக்கிற சென்டென்ஸ் படிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு லாஸ்ட் பார்த்துக்கூட என்ன பண்ணும், முதல்ல இருக்கிறத மறந்துடும் உங்களுக்கு. இது பிரச்சனையாக இருந்தது. இதில் தான் நம்ம என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு உள்ளே கொண்டு வந்தாங்க உங்களுக்கு. அது என்ன பண்ண அப்படின்னா ஹோல் பேராகிராஃபும் ஒரே நேரத்தில் படிச்சிடும் உங்களுக்கு. படிச்சுட்டு அந்த பேராகிராஃபில் எல்லா வார்த்தைகளும் என்ன பண்ணாங்க, இன்டர் ரிலேஷன்ஷிப் என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும், கான்டாக்ட்ஸ் என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு வந்து. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணும் உங்களுக்கு அதோட ஓகேங்களா அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து குயிக்காக கொடுக்கும் உங்களுக்கு வந்து. இதுதான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சருக்கு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் இப்போ இருக்க எல்லா லார்ஜ் வங்கி மாடல் ஃபண்டமெண்டலே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் சொல்லலாம் உங்களுக்கு. எல்லா லார்ஜ் வங்கி இந்த ஜெமினி, கிளாடு, சாட்ஜிபிடி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் பேஸ்டு மாடல் தான். டிரான்ஸ்ஃபார்மர் மாடலை பேஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு வந்து ரைட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அட்டென்ஷன் மெக்கானிசம் மெயின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஏன்னா இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு இந்த எல்லா கம்ப்யூட்டர் சிஸ்டமும் ஏஐ சிஸ்டமும் வந்து ஒவ்வொரு வார்த்தையாக படிச்சிருப்போம் உங்களுக்கு வந்து. படிச்சுட்டு போகிறப்ப என்ன பண்ணுவோம், 5000 வார்த்தை ஒரு சென்டென்ஸை படிக்கிறப்ப நீங்கள் லாஸ்ட்டு வேர்டு போய் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், முன்னாடி படித்ததால ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும் உங்களுக்கு வந்து. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு வந்து 2 கோர் காம்பனண்ட் இதில் இருக்குது. அதுதான் என்ன பண்ணுவோம், ஹோல் சென்டென்ஸ் அட் அ டைமில் படிக்கும். எப்படி அட் அ டைம் படிக்கும் அப்படின்னா அது ஆர்கிடெக்சர் அப்படி அதில் பார்த்து நூற்றுக்கணக்கான நோட்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ பார்த்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணீங்க, ஒரு சென்டென்ஸ் குடிக்கணுங்க அதில் வந்து 10 வார்த்தை இருக்குது அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த 10 வார்த்தை ஒரே நேரத்தில் படிச்சிடும் உங்களுக்கு. எப்படின்னா அதுக்குள்ளே இருக்க 10 நோடு இல்லாட்டி 10 ரோ சின்ன குட்டி ரோபாட்டு சொல்லலாம் உங்களுக்கு. அதுலேயுமே ஒரே நேரத்தில் படிச்சுட்டு அதில் வார்த்தைகளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கான்டெக்ட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துட்டு அது பேஸ் பண்ணி என்ன பண்ணும் உங்களுக்கு ரெப்பையும் பண்ணும் உங்களுக்கு வந்து. அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் வந்து 2 கோர் காம்பனன்ட் இருக்குது. ஒன்று என்ன சொல்லலாம் அப்படி என்கோடர் ஸ்டாக், ரெண்டாவது வந்து டீகோடர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. என்கோடர் ஸ்டாக் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கிட்ட வர எல்லா இன்புட் டேட்டாவையும் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து அட் அ டைமில் உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணி எல்லாமே உங்களுக்கு வந்து ரீட் பண்ணிக்க உங்களுக்கு அட் அ டைம் ரீட் பண்ணி அதோட வேர்ட்ஸ் கேட்டகரியில் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது என்ன கான்டெக்ட் இருக்குது அதை கண்டுபிடிச்சிடும் உங்களுக்கு. டீகோடர் ஸ்டாக் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்காக இன்புட் என்ன பண்ண டிகோட என்கோட ஸ்டாக்லேருந்து வர அவுட்புட்டை இது இன்புட்டை எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணும் புது சீக்வன்ஸ் ஜென்ரேட் பண்ண உங்களுக்கு. அதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐ சொல்றது வந்து உங்களுக்கு. ஏன்னா அப்போ எல்லா ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லா மாடலும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் பேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆர்கிடெக்சரில் என்ன பண்ணும் உங்களுக்கு மொத்தம் 2 கோர் காம்பனன்ட் இருக்குது, என்கோடர் ஸ்டாக்கு டிகோடர் ஸ்டாக்கு இருக்கு உங்களுக்கு சொல்லலாம் உங்களுக்கு. என்கோடர் ஸ்டாக் என்ன பண்ணும் உங்களுக்கு அதுதான் என்கோடரில் என்ன பண்ணும் உங்களுக்கு வர எல்லா டேட்டாவும் என்ன பண்ணும் அட் அ டைமில் ரீட் பண்ணி அதோட கான்டாக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கும் உங்களுக்கு. அது இன்புட்டாக என்ன பண்ணும் உங்களுக்கு அவன் டிகோடர் ஸ்டாக் அனுப்பிச்சிடும். டிகோடர் என்ன பண்ணும் அந்த இன்புட்டும் வாங்கிட்டு அதில் இருக்கிறது உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து என்ன அதில் புது சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் சொல்லலாம் உங்களுக்கு வந்து.
அப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் உங்களுக்கு பேரலாக ப்ராசஸ் பண்ண உங்களுக்கு பழைய மாடலு டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் டிரான்ஸ்ஃபார்மர் வர்றதுக்கு முன்னாடி 2017க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ஏஐ சிஸ்டமும் எல்லா மிஷின் லேர்னிங்கும் வேர்ட் பை வேர்ட் பை ரீட் பண்ணி அது வரைக்கும் மீனிங்கே கண்டுபிடிச்ச ஆரம்பிச்சு. ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் வந்தப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணுச்சு உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் இருந்தால் அட் அ டைமில் என்ன பண்ண உங்களுக்கு ரீட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸில் 10 வார்த்தை இருக்குன்னா 10 ரூபா யூஸ் பண்ணி 10 வார்த்தை அட் அ டைமில் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸுக்கு இடையே வெயிட்டேஜ் பார்க்கும். அது டிஸ்க அட்டென்ஷன் மெக்கானிசம் சொல்கிறது வந்து அந்த வெயிட்டேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண உங்களுக்கு அதுலேருந்து கான்டாக்ட்ஸ் வந்து டெரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா பழைய மாடலில் சீக்வன்சர் ப்ராசஸிங் வேர்ட் பை வேர்டாக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் தான் வந்து என்ன பண்ண உங்களுக்கு வந்து பேரலா ப்ராசஸிங் சொல்லலாம். அட் அ டைமில் 5000 வார்த்தைனா 5000 வந்து 5000 நோடு இல்லை 5000 குட்டி ரோபோட் வச்சு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு வேர்ட்ஸ் கிடையே டிபெண்டன்சி ரிலேஷன்ஷிப் கான்டாக்ட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கு அவுட்புட்டே கொடுக்க ஆரம்பிச்சிது உங்களுக்கு. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆர்கிடெக்சர் ஒரு டிஃபைனிங் மூமெண்ட் அப்படின்னா வந்து தான் தலைகீழாக வந்து சூறாவளி மூலம் அந்த தலைகீழாக புரட்டி போட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு என்டையர் டேட்டா அட் அ டைமில் உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ரீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ரிலேஷன்ஸ் பிட்வீன் த வேர்ட்ஸ் சென்டென்ஸ் ஆல் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரியல் வேர்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணாத ஏஐ டூல் எல்லாமே கிடையவே கிடையாதுலாம். எக்ஸாம்பிள் ஜிபிடி கிளாடு ஜெமினி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 2017க்கு அப்புறம் தான் என்ன பண்ண உங்களுக்கு உலகத்திலே பார்த்து ஆர்டிஃபிஷியல் பிலிப் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. வந்து அந்த ஒரு சூறாவளி மாதிரி வந்து எல்லாத்த அச்சு தூக்கி போட்டு படம் அப்படி சொன்னாங்க. அது மாதிரி உங்களுக்கு 2017 வந்து உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் என்ன பண்ணும் ஏஐயே உங்களுக்கு வந்து புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஸோ ஏஐக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் மாடலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏஐ சிஸ்டமும் மிஷின் லேர்னிங் எல்லாமே வேர்ட் பை வேர்டாக ரீட் பண்ணி அது மீனிங் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அப்போ ரொம்ப பாதி தப்பாக தான் போகும். 2014 வந்தப்பறம் என்ன பண்ணுங்க எல்லாமே பேரலல் ப்ராசஸிங் அட் அ டைமில் என்ன பண்ணும் 1000 சென்டென்ஸ் 1000 வேர்ட்ஸ் இருக்கு சென்டென்ஸ் அட் அ டைமில் 1000 குட்டி ரோபோட்டில் 1000 உங்களுக்கு வந்து ஓகேங்களா நோட்ஸை வச்சு நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த 1000 வருஷத்துக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அது வெயிட்டேஜ் என்ன ஐடென்டிஃபை பண்ணி அது தாங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழ் பண்ணலாம் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குமா இதெல்லாம் இப்போ கிடையாது. அப்பயே வந்துச்சு உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி வந்துச்சு உங்களுக்கு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இமெயிலில் போய்ட்டு மொபைலில் போய்ட்டு நம்ம என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வேர்டு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக காட்டுது பார்த்தீங்களா. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெனரேட்டிவ் பெனிஃபிட் தான் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இப்போ இருக்க எல்லா லார்ஜ் லாங்குவேஜ் மாடலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து. அதனால தான் இப்போ வர எல்லா ஆன்சரும் ஒரு ஏஐ கிட்ட போய் கிளாடு இல்லை ஜெமினி உங்களுக்கு சாட்ஜிபிட்டி இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் எப்படி டிஃபர் பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆர்கிடெக்சர் தான் உங்கள் ஃபவுண்டேஷன் மாடல். எங்கே மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க வெளியுறதுக்கு அது பேஸ் பண்ணி உங்களுக்கு இவங்களோட நடவடிக்கை இல்லை